இன்று நம்ம ஒரு அருமையான கனியை பற்றி பேச போகிறோம். அது நீங்கள் என்னென்னா, இந்த பாருங்க, நெல்லிக்கனி. நெல்லிக்காயின்னு சொல்லலாம், கனின்னு சொல்லலாம். இதோட மகத்துவம் அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். இதை என்ன பண்ணணும்னா, நீங்கள் இந்த பிள்ளைங்களோ பெரியவங்களோ இதை கடித்து சாப்பிட கஷ்டப்படுவாங்க. கடித்து சாப்பிடவும் கஷ்டப்படுவாங்க. மிக்சியில் போட்டு அடித்து சாப்பிடவும் அது புளிப்பாக இருக்குது அப்படிம்பாங்க. ஆனால் இதை துவையல் முறையில் செஞ்சு சாப்பிட்டா செம்ம சூப்பராக இருக்கும். எப்படியாப்பட்ட நோய்க்காரங்களுக்கு இது கொடுத்தீங்கன்னா குணமாக இருப்பாங்க. மூட்டு வலி முழங்கால் வலிலாம் அவ்வளோ குணமாகும். நீங்கள் இதெல்லாம் நான் எப்படின்ற சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பரவாயில்ல, பண்ணாட்டியும் பரவாயில்ல, ஆனால் ஷேர் பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்ச ஒரு புண்ணிய காரியம். இதை ஷேர் பண்ணால் 10 பேர் நம்மளுக்கு பலன் அடைவாங்க. அந்த 10 பேர் பலன் அவங்க 4 பேர் சொல்லுவாங்க. 10 100 ஆகும், 100 1000 ஆகும். அந்த மாதிரி இதில் இந்த நெல்லிக்கனி எவ்வளோ பிரமாதமான 100 நோய்க்கு அது குணமாகும். இதை அவ்வளோ தூரம் நம்ம அருமையாக இதை இருக்கும். அதனால் தயவு செய்து இதை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ண சொல்கிறேன். நான் எங்களுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி நாங்கள் பணம் வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் கிடையாது. இது மக்களுக்கு போய் சேரணும். இது உங்களால் 4 பேர், நீங்கள் 4 பேர் சொன்னீங்கன்னா 4 பேர்த்துக்கு போகும். அப்படி தான் எண்ணத்தில் நாங்கள் சொல்கிறோம். அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல இந்த நெல்லிக்கனியை கொட்டையை எடுத்துடணும். கொட்டையை எடுத்துட்டு ஒரு கடாய் சட்டியில் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி இந்த நெல்லிக்காயை, பிறகு கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு நம்ம பூண்டு இதெல்லாம் போட்டு நல்லா வணக்கிறோங்க. அதோட புதினா தலை கிடச்சா கொஞ்சம் வாங்கி அதையும் போட்டுக்குங்க. போட்டு நல்லா போட்டு வணக்கிருங்க. வணக்கணும்னா ஒரு 5 நிமிஷம் நல்லா வணக்குங்க. அதுக்கு நெல்லிக்காயவே வெந்துடும் பாதி, அந்த அளவுக்கு அது வணங்கி போயிடும். பிறகு அதை எடுத்து மிக்சியில் போட்டு நல்லா அடிச்சுக்குங்க. கடலைப்பருப்பு ஒரு 1/4 கிலோ வாங்கிக்கோங்க. 1/4 கிலோ வாங்கி அதை அதையும் மிக்சியில் போட்டு அடிச்சுக்குங்க. மிக்சியில் போட்டு அடித்து இந்த நெல்லிக்காயும் போட்டு வர கடலைப்பருப்பை வர சட்டியில் போட்டு வறுக்கணும். செவக்க வறுக்கணும். வறுத்து அதை போட்டு தண்ணி ஊற்றாமல் மிக்சியில் அடிச்சிடுங்க. அடித்த பிறகு இந்த மிளகாயை நீங்கள் அதில் போட்டாலும் சரி, நெல்லிக்காயில் போட்டாலும் சரி, இல்லை கடலப்பருப்பில் வர இதில் போட்டாலும் சரி, போட்டு அது உங்களுக்கு எப்படி சௌகரியமாக பண்ணிக்கோங்க. போட்டு மிக்சியில் போட்டு அடிச்சுட்டு பிறகு இந்த நெல்லிக்காய், இந்த நம்ம பூண்டு, இந்த இதெல்லாம் போட்டு பூண்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, கடுகு போட்டு பொரிச்சிடுங்க. எல்லாம் போட்டு இதை வறுத்து மிளகாய் தான் அதில் போட்டாலும் சரி, இதில் போட்டாலும் சரி, போட்டு தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்குங்க. போட்டு இது நல்லா போட்டு மிக்சியில் போட்டு அடிச்சிடுங்க. நல்லா வணக்கிட்டு மிக்சியில் போட்டு அடிச்சிடுங்க. கொஞ்சம் பெருங்காயத்தூள், அந்த கடலை நம்ம கொத்தமல்லி, கருவேப்பிலை போடுறோம் இல்லையா, அந்த நெல்லிக்காயோட போட்டு அந்த பெருங்காயத்தூளும் கொஞ்சம் போட்டுக்குங்க. போட்டு இதெல்லாம் போட்டு ஒன்றா போட்டு மிக்சியில் அடித்து நைஸாக அரைக்காதீங்க, கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கட்டும். அதை எடுத்து ஒரு கிண்ணத்துலேயோ ஒரு எதுலேயோ ஒரு பாத்திரத்துலையோ எடுத்து அதை வச்சுக்கோங்க. பிறகு கொஞ்சம் கடுகு போட்டு தாளிச்சு விட்டு அது மேலே கொட்டி அதை வச்சுக்கோங்க. இது உங்களுக்கு 5-6 நாளைக்கு தாங்கும். நீங்கள் அதை பத்திரமா பண்ணிங்கனாவே தண்ணி ரொம்ப ஊற்றாமல் கெட்டியாக வச்சுக்கோங்க. தேவைக்கிறப்ப ஒரு தோசை, இட்லி சாப்பிடணும்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி கிளறிக்கிங்க. கிளறிவிட்டு அதை சட்னி ஆக்கிக்கோங்க. இப்போ நம்ம சட்னி எப்படி கெட்டியாக எடுத்து வைக்கிறோம் அதே மாதிரியே எடுத்து வச்சு வைங்க. இது ஒரு 10 நாளைக்கு கூட உங்களுக்கு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா 10 நாள் கூட கிடையாது. சூப்பராக இருக்கும். இதை செஞ்சு பாருங்கள். இதில் கால்சியம் சத்து இல்லாதவங்களுக்கு, மூட்டு வலி, முழங்கால் வலி, அதோடு நம்ம ப்ளட்டு லீக்க இது அப்படியே அடைப்பு, ப்ளட் அடைப்பு, அது இது எல்லாமே இதில் கிளியர் ஆகும். அதோட கால் வலிக்காரங்க தவியாக தவிக்கிறாங்க, சுகர் பிரச்சனைக்காரங்க தவியாக தவிக்கிறாங்க. இவ்வளோ தூரம் படாத பாடுபடுறாங்க. நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவி தான் அவங்களுக்கு ஷேர் பண்ணுறது. நீங்கள் போய் காசு பணம் கொடுக்க பதிலா ஷேர் பண்ணுறது மாதிரி தான் பண்ண போகிறீங்க. செய்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.